ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப் தாங்க விசிட் பண்ணியிருக்கோம். என்னடா ஜுவல்லரி ஷாப்புங்கிறா, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஜூஸு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இன்றைக்கி வந்து சென்னை மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் உள்ள உமடி பங்காரு ஜுவல்லர்ஸ், இவங்க வந்து நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப்போட ஓப்பனிங் இனாக்ரேஷனுக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து ரேண்டமாக ஸ்பான்சர்ஸ் பேஜில் தான் இது காமிச்சது, இந்த இனாக்ரேஷன் இதுன்னு. சரி, நான் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தப்ப நீங்கள் இனாக்ரேஷனுக்கு வர விருப்பப்படுறீங்களாங்கிற மாதிரி கேட்டிருந்தது. எஸ்ன்னு கொடுத்துருந்தேன். நீங்கள் உமடி பங்காரு ஜுவல்லர்ஸோட ரெகுலர் கஸ்டமரானு கேட்டிருந்தாங்க. இல்லை, நான் இது வரைக்கும் இந்த கடைக்குள்ளே போனதே இல்லைங்க. ஸோ அதுக்கு வந்து நோங்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வர விருப்பப்படுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நான் எஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணியிருந்தேங்க. ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து நான் தான் அதில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஸோ நேற்று வந்து சடனாக எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்பில். நீங்கள் நாளைக்கு ஷாப் ஓப்பனிங்க்கு வாங்க, வந்து உங்களுக்கான கிஃப்ட் வந்து வாங்கிக்கோங்க, சில்வர் காயின் கிஃப்ட் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்திருந்தது. இந்த மாதிரி தாங்க மெசேஜ் வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த கடையை போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். நிஜமாகவே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் போய் அந்த ஃபோனில் வந்து அந்த கோடை காமிச்சதுமே அவங்க வந்து எனக்கு ஒரு 2 கிராம் சில்வர் காயின் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வந்து பொருள் வாங்குகிறோமோ இல்லையோ, பட் அது வந்து ஃபஸ்ட்டு 1000 கஸ்டமர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல். எனக்கு அது கூட தெரியாது. நான் வந்து ரேண்டமாக இந்த கடை வந்து ஒரு தடவையாவது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது தான். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. சரி, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்க. எனக்கு இந்த பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேக்கிங்காகவே நான் வந்து இங்கே வந்து ஒரு பொருள், இந்த காயின், இது வந்து ஒரு கோல்டு காயின் தான். இந்த காயின் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த பேக்கிங்கே. அவங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து 1 கிராம் கோல்டு காயின் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க. சரி, கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு சேலரி கிரெடிட் ஆகிடுச்சுப்பா, சரி நான் இந்த மந்த் பட்ஜெட்டுக்கு 1 கிராம் வாங்குறது இங்கேயே வாங்கிக்கிறேன். அதுவும் அவங்க வந்து அச்சை திதிக்கு வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க காயினுக்கு. அது வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகுதான். ஸோ வேஸ்டேஜே இல்லாமல் அவங்க சூப்பராக ஒரு 1 கிராம் கோல்டு காயின் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஷாப்பை விசிட் பண்ணப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் காலையில் பார்த்தீங்கன்னா 13,810. பட் ஈவினிங் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கப்போ 14,000 கிட்ட போயிடுச்சுங்க. கலெக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பட் வேஸ்டேஜ் அதுக்கு தக்கன மாதிரி தாங்க. ஸோ இவங்களோட சிட் ஸ்கீமில் சேர்த்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ 18% வரையும் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. அதே மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அப் டு 20% வரையும் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இவங்களோட சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.